வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இது BabaRK டெக் யூடியூப் சேனல். நான் உங்கள் பாபா. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இதை நீங்கள் பண்ணால் போதும், இல்லைன்னா ஜஸ்ட் வீடியோ விட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போது விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஒரு யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அது என்னடா அந்த குறிப்பிட்ட ஒரு ரெண்டு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்துட்டு ஆடியன்ஸ். ஸோ எந்த சேனல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, அந்த சேனலோட ஆடியன்ஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு கண்டென்ட்டை மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் வந்துட்டு யார், என்ன ஏஜ் குரூப்பு, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு புது யூடியூபர் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு இன்னும் வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அந்தளவுக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஆடியன்ஸ் யாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் மூலியமாக உங்கள் கண்டென்ட்டை வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் அண்ட் டுட்டோரியல் வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, டீச்சிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 10th படிக்கிறவங்க மட்டும்தான் வந்து அந்த வீடியோஸை பார்ப்பாங்க இல்லையா? மற்றபடி மற்ற குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க, மற்ற கிளாஸஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. சேம் அதே விஷயம் தான் வந்துட்டு யூடியூப்லேயும் இருக்குது. நீங்கள் ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட் யாரெல்லாம் வந்துட்டு மெயினாக பார்ப்பாங்கன்றதை நீங்களே யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆடியன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணிக்கணும். ஸோ என்ன மாதிரி ஆடியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வராங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டென்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செதுக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளோட சேனலை நம்மளால் டெவலப் பண்ண முடியும். இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட சேனல் வந்து என்ன நீச்சில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்கள் சேனல் வந்துட்டு எந்த மெயின் ஐடியா வச்சு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குக்கிங் நீங்கள் vlog எடுக்கிறீங்க அல்லது நீங்கள் வந்துட்டு டிஐஒய் வீடியோஸ் போடுறீங்க, எல்லாமே குக்கிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா உங்களோட சேனல் வந்துட்டு ஒரு குக்கிங் நீச் இருக்கிற ஒரு சேனல். அப்போது குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் தான் நீங்கள் எப்படி பண்ணாலும் சுற்றி நீங்கள் சமையல் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சமையல் சேனல் மாதிரியே ஏகப்பட்ட சேனல், அதாவது உங்கள் சேனல் மாதிரியே ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்துட்டு யூடியூப்பில் இருக்கும் இல்லையா? அதில் பாப்புலரான சேனல்ஸை போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அதாவது உங்கள் நீச்சில் உங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸில் இருக்கக்கூடிய சேம் இன்னொரு சேனல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம புதுசாக வந்து யூடியூப்பில் கண்டென்ட் மேக் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி வந்துட்டு இன்னொருத்தவங்க மேக் பண்ண ஒரு கண்டென்ட், அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்க மேக் பண்ண கண்டென்ட் கூட நம்ம சொல்ல முடியாது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை தான் வந்துட்டு நம்ம வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருப்போம். இப்போ குக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட குக்கிங் சேனல்ஸ் இருக்குது. அதே மாதிரியே ஒரு என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டில் அந்த நீச்சில் ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக மொத்தம் உங்களுடைய அந்த சேனல் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு சேனலை தேடி பிடிங்க. அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ உங்களோட சேனல் என்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்கள். டாப் ரைட் கார்னரில் வந்துட்டு வீடியோஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஐக்கான் இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பாப்புலர் வீடியோஸ்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அதிகமாக வியூஸ் பண்ண வீடியோஸ் லிஸ்ட்லாம் வந்துட்டு வந்துடும். அதில் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களுடைய சேனல் நீச்சில் இருக்கக்கூடிய ஒரு சேனலை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த சேனலில் போயிட்டு நீங்கள் வீடியோஸை போய் பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும்போது அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணுங்கள். எதனால் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அவங்க சேனல் கிட்டத்தட்ட உங்களோட சேனல் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்லோட் பண்ணுற கண்டென்ட் வீடியோஸ் தான் வந்துட்டு அவங்களும் அப்லோட் பண்ணுறாங்க. மேபி குவாலிட்டி வந்துட்டு அவங்க நல்ல கேமரா வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணலாம், கண்டென்ட் நல்லா இருக்கலாம், உங்களோட வீடியோ குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். மொத்தம் ஓவராலாக எந்த விஷயம் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் வீடியோவில் பிடிச்சிருக்கு, அவங்க சேனலில் இருக்கிற வீடியோஸில் பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். அப்படி நோட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஹைலைட்டாக உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் உங்களோட சேனலில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் மேட்ரு. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேனல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், அவங்க சேனலில் நீங்கள் ஒரு வியூவராக வீடியோஸை பாருங்கள். அதுதான் முக்கியம். நீங்கள் வந்துட்டு ஒரு யூடியூபராக பார்க்காதீங்க, ஜஸ்ட் ஒரு வியூவராக பார்த்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு கேதர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், அவங்க சேனலில் எந்தெந்த விஷயம்னா கிளியராக இல்லை, அதாவது கிளியராக இல்லைனா நான் வீடியோ குவாலிட்டியை சொல்லுவாங்க, என்ன விஷயம் என்ன கண்டென்ட் வந்துட்டு கிளியராக இல்லை, அவங்க சொல்கிறதுல எந்தெந்த விஷயம்லாம் வந்துட்டு கிளாரிட்டி கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கிளாரிட்டியை உங்களோட சேனலில் உங்களோட வீடியோஸில் நீங்கள் கொடுங்க.
அவ்வளோதான். இந்த 2 விஷயத்த நீங்கள் பண்ணீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலோடைய ஆடியன்ஸ்க்கும் வந்துட்டு உங்களோட கண்டென்ட் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட சேனல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு க்ரோ ஆகும். ஸோ இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ பேர் உங்களோட வீடியோஸை எவ்வளோ நேரம் தொடர்ச்சியாக பார்க்குறாங்க அப்படிங்கிற கால்குலேஷன் தான். ஸோ இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் பற்றிலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுருக்கோம், போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மேட்ரு வந்துட்டு இதுதாங்க. நீங்கள் உங்கள் சேனல் மாதிரியே வேறு எந்த சேனல் இருக்கோ நல்லா ரீச்சான சேனலில் போயிட்டு பார்க்குறீங்க, அதாவது நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கிற நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்கிற ஒரு சேனலை போயிட்டு பார்க்குறீங்க, ஒரு வியூவராக பார்க்குறீங்க. அவங்க அப்லோட் பண்ணுற வீடியோஸில் 2 விஷயத்த நோட் பண்ணுறீங்க. ஒன்று, எதனால உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு. 2வது, எந்தெந்த விஷயத்துக்குலாம் அவங்க வந்து கிளாரிட்டி கொடுக்கல, எதெல்லாம் அவங்க சேனல் கிளியராக இல்லை, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்கள் சேனலை மாற்றுறீங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் சேனலை வந்துட்டு உங்களால் டெவலப் பண்ண முடியும். இது ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம். 2வது, எந்த யூடியூப் சேனல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு 4 கேட்டகரி கீழே தாங்க வரும். ஒன்று வந்துட்டு எஜுகேஷன், நம்பர் 2 என்டர்டைன்மெண்ட், நம்பர் 3 இன்ஃபர்மேஷன் அண்ட் நம்பர் 4 மோட்டிவேஷன். ஸோ இந்த 4 கேட்டகரி கீழே தான் கிட்டத்தட்ட எல்லா சேனல்ஸுமே வந்துட்டு இருக்கும் இல்லையா? இந்த 4 கேட்டகரியில் உங்களுடைய சேனல் எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். உங்களோட சேனலுடைய கேட்டகரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க. ப்ளஸ் உங்கள் கேட்டகரியோட ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன மாதிரியான ஆடியன்ஸாக இருப்பாங்கன்றத நீங்களே வந்துட்டு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நல்லா வியூஸ் போகும். இந்த எஜுகேஷன் கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டுட்டோரியல் வீடியோஸ்லாம் நம்ம மேக் பண்ணும்போது அவ்வளோ வியூஸ் போகாது அப்படின்னு தான் நினைப்போம். பட் இது முழுக்க தவறு. ஸோ எந்த கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணாலும் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு முக்கியம். நம்ம நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை மக்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு வியூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நிறையவே கிடைக்கும். பட் அது எல்லா நேரமும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. ஸோ குறிப்பிட்ட நேரத்துக்கு நமக்கு வியூஸ் கிடைக்கும், சில நேரம் வியூஸ் கிடைக்காம போகலாம். பட் அது எல்லாமே வந்துட்டு நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் யூடியூப் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்தையும் பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டே யூடியூப் வந்து நம்ம வீடியோஸை அதிகமாக ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கு ஏகப்பட்ட மேட்டர் இருக்குது. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், நம்மளோட கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளோட கண்டென்ட் குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கான ரீச் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக கிடைச்சிடும். பட் இந்த 4 கேட்டகரி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த 4 கேட்டகரியில் உங்களோட சேனல் எந்த கேட்டகரியில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன மாதிரியான ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சேனலுடைய ஆடியன்ஸ் செக்ஷனில் போனீங்க அப்படின்னாலே எந்தெந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு உங்களோட வீடியோஸை பார்க்குறாங்க, எவ்வளோ சதவீதம் பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக தெரியும். ஸோ ஒய்டிஷுடைய ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் சைடில் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எந்தெந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்துட்டு உங்களோட வீடியோஸை எவ்வளோ சதவீதம் பேர் பார்க்குறாங்க அந்தந்த ஏஜ் குரூப்பில் அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த ஏஜ் குரூப் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கோ, எந்த ஏஜ் குரூப்பை வந்துட்டு அது டச்சே பண்ணலையோ, அது 2ஐயும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மாற்றணும். ஸோ அந்த ஏஜ் குரூப் பீப்புள்ஸை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான கண்டென்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ அதை வந்துட்டு நீங்கள் பண்ணணும். அண்ட் ஒரு சில ஏஜ் குரூப்லாம் வந்து டச்சே பண்ணியிருக்காது இல்லையா உங்களோட சேனல், அந்த ஏஜ் குரூப் பீப்புள்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய சேனலில் அந்த வீடியோஸில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம மாற்றணும். ஸோ ஓவராலாக நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோவில் சின்ன மாற்றங்களை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு growth வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம சேனலில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது மட்டும்தாங்க நடக்கும். நீங்கள் எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் மாதத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுவேன் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே உங்கள் டவுட்டு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்மளோட சேனலில் எப்படிலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணலாமா, அதாவது கண்டென்ட்டே சேஞ்ச் பண்ணலாமா, இல்லை யூடியூப்பை பற்றி மட்டுமே போடலாமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாமா அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளைவும் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலையும் வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மீ பாபா. டாடா பை பை சி.